ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம 2016 ரிலீஸ் ஆன த நைஸ் கைஸ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு காமெடி அண்ட் ஆக்ஷன் கலந்த மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான் ஃப்ரேம்லேயே இருக்குது. நீங்கள் அதை கூட போய் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மூவி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஹீரோஸையுமே இதுக்கு முன்னாடி பல இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ரெண்டு ஹீரோஸையுமே ரொம்ப புதுசாக பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முட்டாளாக இருப்பான், ஆனாலும் புத்திசாலி தான் அவன். புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆனால் உண்மையாகவே அப்படி தான் இருப்பான். சரி வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து நைட் டைம்ல அவங்க அப்பா அம்மாவோட ரூம்குள்ள வரான், யாருக்கும் தெரியாம. ஏன்னா அவங்க அப்பா வந்து பெட்டி கீழே வந்து நிறைய பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காரு. அதை வந்து அவருக்கு தெரியாம பார்க்கலாம் அப்படின்னு சரின்னு போயிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துறான். வெளியே வந்து அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா மலையில இருந்து ஒரு கார் அப்படியே இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு. தலையும் ஜஸ்ட் மிஸ் அப்படியே கொஞ்சம் நவந்து போயிட்டா என்ன ஆகுதுன்னா கார் இவங்க வீட்டை உடச்சிக்கிட்டு அப்படியே வெளியே போய் விழுதுங்க. என்னடா கார் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து வெளியே விழுகுது அப்படின்னு கீழே இறங்கி போய் பார்த்தா கார்லாம் குப்பர் கவுந்து கிடக்கு. என்ன அப்படி யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறான், யாருமே இல்ல. பார்த்தா பக்கத்துல ஒரு கல்லு மேல ஒரு பொண்ணு வந்து படுத்திருக்கா, அதுவும் நியூடா படுத்திருக்கா. இவன் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் பார்க்கறான். உடம்புலாம் ஒரே ரத்தமா இருக்கா. உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஹவு டு யூ லைக் மை கார் பிக் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல செத்து போயிருதுங்க. பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னே புரியல. உடனே இவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த அக்கா மேல போட்டு விட்டுறான். பாவம் ட்ரெஸ் இல்லாம கிடக்குறாங்களே அப்படின்னு. உடனே அந்த இடத்துல போலீஸ் தான் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரெண்டு ஹீரோங்க. ஒருத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான், இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடெக்ட் பண்றான்ல அவனை தான் காமிக்கிறாங்க. நம்ம அவனை வந்து ப்ரொடெக்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த ப்ரொடெக்டர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுவானா, மத்தவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்க ஏதாச்சும் ஜாப் சொல்லுவாங்க, இவனை அடிக்கணும், இவனுக்கு தொந்தரவு கொடுக்குறான், இவனை கொஞ்சம் டீல் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சேஃப்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் அந்த வேலையை பார்ப்பாரு. இப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒரு ஆள் வந்து காசு கொடுத்து இது மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து என் பொண்ணோட சின்ன பொண்ணு மைனர் பொண்ணு கிட்ட பழகிக்கிட்டு இருக்கான், நீங்க வந்து அவனை கொஞ்சம் டீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்போ அந்த மைனர் பொண்ணை இவர் லைட்டா ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி பார்த்தா அவன் அதே மாதிரியே வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கா. பழகுறது மட்டும் இல்லாம அந்த பெரிய ஆள் வந்து இவளுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் அது இதுன்னு சிகரெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டை வெளியே போயிடுறா. இப்போ நம்ம ப்ரொடக்டர் அந்த வீட்டுக்கு வரான், அந்த கதவை தட்டுறான். கையில வந்து அந்த பஞ்ச் பண்றதுக்காக எல்லாருமே மாட்டிருப்பாங்கல்ல ஒரு கதவு, அதை கையில வச்சுட்டு கதவை தட்டுறான். உடனே அவனு யாருப்பா அப்படின்னு கேட்கறான். வந்து ஏன்பா நீ தான் இந்த ஆளா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா நான் தான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே மூஞ்சிலே ஒரு குத்து, சின்ன பொண்ணுங்க கிட்ட பழகாதரா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு அப்படியே. ஸோ இவன் வந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி 2-3 பேருக்கு அவன் ஹெல்ப் பண்றான். இப்பதான் பாத்தீங்கன்னா எமிலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஆள் மீட் பண்றாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இது மாதிரி 2 பேரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தான் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறோம் உங்க கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிங்க் கலர் மாடு போட்டோ போட்ட மாதிரியே ஒரு பேப்பருங்க. அந்த பேப்பர்ல வந்து அந்த ஆளோட அட்ரஸ்லாம் எழுதி கொடுக்குறான். கொடுத்துட்டு இவர் வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்காரு எல்லா சைடுமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு காப்பாத்துங்கன்னு சொன்னோன்னே காசும் கொடுக்குறா, இந்த காசுன்னு. சரி நம்ம போயிலும் காசு வாங்கிட்டு நீ பயப்படாம போமா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறார் அமிலியாவை. ஸோ இந்த அமிலியா கேரக்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் நிறைய இடத்துல வந்துகிட்டே இருப்பா. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம படத்துல 2வது ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு டிடெக்டிவ். அவன் வந்து பாத்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு தண்ணிக்குள்ள அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா போன் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு அவன் பொண்ணோட பர்த்டே, அது கூட தெரியாம பையன் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். பொண்ணு கால் பண்ணி திட்டுது, என்னோட பர்த்டே கூட மறந்துட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுது. சரி நம்மால் வந்து பொண்ணு திட்டுவாளே அப்படின்னு உடனே கிளம்பி போறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, டிடெக்டிவ்ல யாராச்சும் காணா போயிட்டாலும் சரி, இல்ல ஏதாச்சும் கிரைம் சீன்லயும் சரி, இவர் போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்குமே. ஆனா ஃபுல்லாவே இவங்க வந்து பிரைவேட். இப்போ அப்படிதான் ஒரு கிளவி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, என்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு. ஆனா அந்த காணா போன பொண்ணு யாரு தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு பான் ஆக்டர், அதாவது ஒரு பொண்ணு வந்து நியூடா கிடந்தால அவ வந்து ஒரு பான் ஆக்டர். அவ வந்து இப்ப செத்து போயிட்டாங்க. அந்த செத்து போன பொண்ணை நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அவ வந்து என்னோட பொண்ணு தான், அவ சாவல உயிரோட தான் இருக்கா, அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளவி வந்து உங்கள்ட்ட கேட்டிருக்கு. ஆனா அந்த கிளவி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவியோட பொண்ணு இல்லைங்க, அதுக்கு பதிலாக அந்த அமிலியோட போட்டோ தான் இருந்திருக்கு. அதாவது சிசிடிவில மாட்டிருக்கா அமிலி தான் வந்து அவங்க வீட்டுல இருந்த மாதிரி. அதனாலதான் இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அமிலியை தேடிக்கிட்டு இருக்காரு. தேடி கண்டுபிடிச்சிட்டா வந்து எப்படி இருந்தாலும் அந்த செத்து போன பொண்ணு தான் உயிரோட வந்தாளா என்னன்னு தெரிஞ்சிடும்ல. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் வந்து அமிலியை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி தேடி போறப்ப அங்க இங்கன்னு சுத்துறாரு. கடைசியா ஒரு பாருக்கு போறாரு. இது மாதிரி அமிலின்னு ஒரு பொண்ணு வந்தாலும் கேட்கறாரு. ஆமா வந்தா. சரி அவ வந்து அவ ஏதாச்சும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருப்பாள், அந்த கார்டோட பில் ஏதாச்சும் இருக்கா கொடுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். என்னடா அவன் தரமாட்டான், என்ன பண்றதுன்னு பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அப்புறம் கடையை காலி பண்ணிட்டு அவன் வந்து அதாவது கடையை அடைச்சிட்டு அவன் கிளம்புறான் நைட்டு. சரின்னு கையில ஒரு துணியை மாட்டிட்டு தலையை வந்து கண்ணாடியை உடைக்கலான்னு பஞ்ச் பண்ணிட்டான். ஆனா பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்ணாடி கையில கிழிச்சு பயங்கரமா ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருது. இவன் போய் டிடெக்டிவ் வேலை பார்க்கலான்னு பார்த்தா அப்புறம் இவனை வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரொடக்டரை காட்டுறாங்க. அவன் தலைவன் வந்து வீட்டுல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கானா. சரி இப்ப காலையில கிளம்பிக்கிட்டு இருக்கான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமிலி பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்தா தெரியுமா, இந்த மாதிரி 2 பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்க, போயிட்டு அவங்களை வந்து அடிச்சு இது மாதிரி பின்னாடி வர விடாமாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாள்ல. ஸோ அதை பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா இப்போ வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கிளம்பி நேரம் எங்க போறாரு, நம்ம டிடெக்டிவ் வீட்டுக்கு போறாரு. அங்கே பார்த்தா டிடெக்டிவோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பா. இவர் நேரா டிடெக்டிவ் வீட்டு கதவை தட்டுவாரு. ஏன்பா நீ தான் இந்த ஆள் அப்படின்னு கேட்பாரு. எந்த ஆள் அப்படின்னு சொன்ன உடனே மூக்குலயே பஞ்சு விடுவோம். ஆளை போட்டு அடி அடி நடிப்பான் போட்டு. டிடெக்டிவ்க்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்கடா என்ன அடிக்கிற, ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்க திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான். இது மாதிரி நீ இதுமே அமிலி பின்னாடி
பின்னாடி சுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் அமிலி பின்னாடி சுத்தல, நான் அமிலியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். நீ எதுக்கு தேடுற, அதெல்லாம் தேடாத, அமிலி சொல்லிட்டா நீ தேடக்கூடாது, அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ தேடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு இவன் சொல்லுவான், ஒரு கிளவி தான் வந்து இது மாதிரி என்ன வந்து அந்த பான் ஸ்டார் செத்து போனால அவளை கண்டுபிடிக்க அனுப்புனான். அங்கே பார்த்தா அமிலியோட போட்டோ இருந்துச்சு, நான் அதனால அமிலியை தேடி கண்டுபிடிச்சாகணும், இது வந்து என்னோட ஒர்க் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்ல இனிமே அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில போட்டு அடி நடிப்பான். சரி ஓகே எனக்கு புரிஞ்சு, நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவும் ஒத்துப்பான். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஏற்கனவே டிடெக்டிவ் கையில வேற அடிபட்டு இருந்துச்சு தெரியுமா, அந்த கத்தி வெட்டுப்பட்டு இருந்துச்சுல அந்த கண்ணாடியை உடைக்கும் போது, அதோட பிளஸ் இவன் என்ன பண்ணுவானா கையை மடக்கி இன்னும் உடச்சு விட்டு போயிருவான். உடச்சு விட்டு அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்புவானா. அப்ப வந்து டிடெக்டிவோட பொண்ணு வருவாளா, அவள்கிட்ட இருந்து ஒரு ஜூஸை மட்டும் வாங்கிட்டு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவான். கிளம்பிட்டு நேரா அவனோட வீட்டுக்கு போவாங்க. அவனோட வீடு எங்க இருக்கு தெரியுமா, ரூமே, அதாவது பார் ஒன்று இருக்கு, அந்த பாருக்கு மேலதான் அவனோட ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள போறப்போ சரியா ஒருத்தன் வந்து வருவான். ஏன்பா நீங்க தான் தங்கிருக்கியா, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வருவான் பாருங்க. நம்ம ப்ரொடக்டர் கேட்பான், நீ யாரு, என்ன வேணும், பாத்ரூம் அந்த சைடு இருக்கு, இங்கெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ப்ரொடக்டர் வீட்டுக்குள்ள இருந்து இன்னொருத்த வெளியே வந்து நம்ம ப்ரொடக்டர் மண்டையிலே அடிச்சிருவாங்க. தலைவன் அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டிடெக்டிவ் காட்டுவாங்க. டிடெக்டிவ் வந்து போயிட்டு அந்த கிளவிட்ட பேசிட்டு இருப்பாரு, அந்த பான் ஸ்டாரோட கிளவிக்கிட்ட. அந்த பாட்டிட்ட வந்து பேசுறப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க, இல்ல நான் உண்மையாவே என்னோட அதாவது பேத்தியை பார்த்தேன், அந்த ஜன்னல்ல இருந்துட்டு இருந்தா நான் பார்த்தேன், அவ சாவெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா செத்த பணம்லாம் கிடைச்சிருச்சு, இவனுக்கு தெரியும் செத்துட்டாங்க அப்படின்னா, நான் கிளவிக்கு ப்ரூவ் பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு மேல இந்த கேஸ் என்னால எடுத்து நடத்த முடியாது, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புவானா. உடனே வந்து அந்த கிளவி என்ன பண்ணா, இன்னும் நிறைய காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே சரி திரும்ப அந்த கேஸ் எடுத்துப்பான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டரை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கட்டி போட்டு வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா உட்கார வச்சிருப்பாங்க, கன் வச்சு மாட்டிட்டு இருப்பாங்க. அமிலி எங்கன்னு சொல்லு, நாங்க அவளை தேடிட்டு இருக்கோம், அவளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பதான் அந்த ப்ரொடக்டருக்கே அறிவு வரும், ஐயோ நம்ம தப்பான ஆளை போய் அடிச்சிட்டோம், இவங்க 2 பேர் தான் அந்த ஆளு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. சரின்னு இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு உண்மையாவே அவ யாருன்னே தெரியாது, நீங்க யாரை கேட்கறீங்கன்னே தெரியல, தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ போது உள்ள வந்து ஒரு பேக் இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த பேக்ல என்ன இருக்கு, ஏதாச்சும் காசு ஈஸியாக இருக்கான்னு ஓப்பன் பண்றப்ப என்ன ஆகுனா, உள்ள வந்து ஒரு ப்ளூ கலர் வெடி மாதிரி வச்சிருப்பாங்க. அது வெடிச்சு என்ன ஆகுனா, ஒருத்தன் மூஞ்சி ஃபுல்லா ப்ளூ கலர்ல ஆயிரும், அவனுக்கு கண்ணு வேற லைட்டா தெரியாம போயிடும். அந்த காமெடி சம்பவம் நடக்கும் போதே நம்ம ப்ரொடக்டர் என்ன பண்ணுவானா, சைடுல இருக்க ஷார்ட் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே 2 பேரும் தெரிச்சு ஓடிடுவாங்க அங்க இருந்து. இப்போ நம்ம டிடெக்டிவா காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா, அவன் பொண்ணுக்கு பர்த்டே இல்ல, அதனால அவன் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சுட்டு சும்மா ஒரு மால்ல வந்து பிளே கேம்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இவன் தான் அதுக்கு ஃபுல்லா செலவு பண்ணிட்டு இருப்பான், இவனும் சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ போது என்ன ஆகுனா, தலைவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொடக்டர் வருவான். ஆள் வந்தோடனே இவனும் கதவை திறந்துட்டு பாப்பானா, பார்த்தா இவனா உடனே கண்ணு தூக்கிட்டு நின்றுவான். இத்தனைக்கும் பாத்ரூம் போய்கிட்டே கண்ணு பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். அந்த சீன்லாம் செம்ம காமெடியா இருக்கும். டேய் கண்ணை மூடி, இங்க பார்க்காத, திரும்ப என்ன வேணும் உனக்கு, திரும்ப அடிக்க வந்தியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு என்ன சொல்லுவானா, நான் உன்னை அடிக்க வரல, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், உன்னை நான் ஹர்ட் பண்ணவே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவன் பாத்ரூம்லாம் போயிட்டு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்பாங்க. இங்க பாரு, இது மாதிரி அமிலி மேட்டர்ல நான் உன்னை தெரியாம அடிச்சிட்டேன், ஆனா வேற ஒரு 2 பேரும் அமிலியை கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களை கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு முன்னாடி அமிலியை கண்டுபிடிச்சாகணும், எதுக்காக அவங்க கொல்ல துரத்துறாங்க, என்ன சம்பவம் என்ன எதுன்னு தெரியல, நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வேணும், நீ ஏற்கனவே அவங்க பாட்டிக்கிட்ட வேற நிறைய காசு வாங்கியிருக்கல, நானும் ஒரு $400 தரேன், 2 நாளைக்கு $400 தானே கணக்கு, ஏன்னா இவங்க 2 பேருமே இது மாதிரி பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோ எவ்வளவு ரேட் என்ன தெரியும், சோ இவ்வளவு காசு தரேன், நீ வந்து அமிலி எனக்காக தேடி கண்டுபிடிச்சு கூடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் இவன் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி ஓகே 2 நாள் தான், 2 நாளுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாட்டி கூட இந்த காசு எனக்கு தான், நான் வச்சுப்பேன், அப்ப நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா நம்ம ப்ரொடக்டரும் சரியே ஓகே அப்படின்றான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவோட பொண்ணு வருவா. வந்து ப்ரொடக்டரை பார்த்துட்டு, நீ தானே எங்க அப்பாவை அடிச்ச, எதுக்காக அடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு ஒருத்தவங்க காசு கொடுத்தாங்க அடிக்க சொல்லி அதான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம டிடெக்டிவோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓ காசு கொடுத்தலாம் அடிக்க சொன்னா நீ அடிப்பீங்களா, இது நல்லா இருக்கே, என்னோட ஃப்ரெண்டு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா, அவளை அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் செம்ம காமெடியா போய்கிட்டு இருக்குமா. அப்படியே என்ன ஆகும்னா, சரி இப்போ வந்து நம்ம அமிலியை தேட போகலாம் அப்படின்னு மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா இங்கே நிறைய மக்கள் வந்து அப்படியே செத்த போன மாதிரி தரையில கிடப்பாங்க, யார்கிட்டையுமே எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி செத்த மாதிரி நடிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட் குரூப்போட ஹெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அமிலி தான். அவங்க எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பொல்யூஷன்னால செத்து போகுது. இந்த கார் தயாரிக்கிற கம்பெனியா இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனி இந்த கம்பெனினா அவங்க கார் தயாரிக்கிறப்போ அது வந்து வர ஏர் பொல்யூஷனால என்ன ஆகுதுன்னா பேர்ட்ஸ்லாம் செத்து போகுது. அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி இவங்க செத்தமாக நடிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்குள்ள அமிலி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. தேடி பார்க்குறாங்க, அமிலி கிடைக்கவே இல்லை. அப்போ தான் குரூப்ல இருந்து ஒருத்தன் சொல்றான், அமிலிலாம் இங்கே இல்லை, இங்கேருந்து கிளம்பி போங்கடா லூசு பசங்களான்னு திட்டுறா. சரி எங்க போனா அமிலியை பார்க்க முடியும், யாருக்காச்சும் அமிலிக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்போ, அமிலியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் 3 நாளைக்கு முன்னாடி உண்மையாவே செத்து போயிட்டான், வேணா நீங்க அங்கே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அமிலி பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு யாருங்களை கூட்டு போறான்னு கேட்டோன்னா, கூட்டத்துல இருந்து செத்து போன ஒருத்தன், அதாவது செத்தமா நடிச்ச ஒருத்தன் வந்து கையை தூக்குவான். சரினா அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து அமிலி பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி உண்மையாவே செத்து போயிட்டாங்களா. எப்படி செத்து போனான்னு பார்த்தீங்கன்னா, வீடு எரிஞ்சு செத்து போயிட்டான். அவன் வீடு வந்து ஃபுல்லாவே எரிஞ்சு போயிருக்குங்க. சரின்னு வேற வழி இல்லாம வீட்டில் வச்சு க்ளூ கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அப்போ போது தான் அந்த வீடை வழிகட்ட ஒருத்தன் வந்து தெரியுமா அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த அமிலியும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிற போது தான்
அமளியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டைரக்டர், ஓகேவா. படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றவன் அவனும் அமளியும் சேர்ந்துட்டு வந்து ஒரு பான் எடுத்தாங்க, ஒரு பான் வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு அமளி வந்து பான் வீடியோ எடுக்கிறா, எதனால, சரி இந்த அமளி பான் வீடியோ எடுக்கிறதுக்கும் இவளை கொல்ல வரதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது தான் அந்த சைடாக ஒரு சின்ன பையன் போகிறான். அவன்கிட்ட விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன்கிட்ட விசாரிக்கிற போது அவனும் இதே விஷயம் தான் சொல்கிறான். நான் காசு கேட்குறான். சரி காசை கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஆமாம், இங்கே ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன பண்ணுவானா பான்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அமளி கூட அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்தும் அது மாதிரி எடுத்தான். அந்த பானோட பேர் கூட பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ லைக் மை கார் பிக் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த பானுக்கு. அந்த பான் எடுத்ததுக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரக்டரோட பேரை சொல்லுவான். சரி, இப்போ நம்ம அந்த டேரக்டரை கண்டுபிடிச்சா நமக்கான க்ளூஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கிளம்புவாங்க. போயிட்டு வந்து பார்த்து ஆனால் அது மாதிரி டேரக்டர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சிட்டே போறப்ப தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருக்கும். அந்த டேரக்டர் வந்து இது மாதிரி இந்த இடத்துல ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னா அப்பதான் கண்டுபிடிப்பேன் டேரக்டர் உண்மையாவே இருக்கான் அப்படின்னு. சரி, இப்போ இவன் என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டரை மீட் பண்ற அந்த பார்ட்டிக்கு போனா அதுக்கு இன்விடேஷன் இவங்களே வாங்கிடுவாங்க. உடனே நம்ம டிடெக்டிவ் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்ணை சொல்லுவான், நீ வந்து இது மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிரு, நான் வர லேட் ஆகணும், மார்னிங் தான் வருவேன், மார்னிங் வந்து நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அவளும் அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கார் எடுத்துட்டு அந்த டிடெக்டிவ் அதாவது சாரி அந்த டேரக்டரோட வீட்டுக்கு போவாங்க. அதான் பார்ட்டி வச்சிருக்காருல அதுக்காக அவரை போய் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு. நேராக இங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த நம்ம டிடெக்டிவோட பொண்ணு இருக்கால அவ வந்து கார் பின்னாடி உள்ள டிக்கில தான் இருக்கா அப்படின்னு. இதை பார்த்து டிடெக்டிவ் கடுப்பாயிரும். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை டாக்ஸில ஏற்றி விட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. அங்கே இங்கேன்னு சுற்றி தேடுவாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்காது, எந்த குழுவுமே கிடைக்காது. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க யாருக்குமே ஒன்றுமே தெரிலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரொடக்டர் இருக்கான்ல அவன் வந்து ஒரு ரூம்குள்ளே போயிடுவாங்க. அந்த ரூம்குள்ளே போன உடனே நான் கூட அந்த பான் நேம் சொன்னேன்ல ஹவு டு யூ லைக் மை கார் பிக் பாய் அப்படின்னு, அந்த நேம்ல நிறைய சிடிலாம் இருக்கிறத பார்ப்பாங்க. ஆனால் சிடியா இருக்காது, ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ உண்மையாகவே அது மாதிரி ஒரு படம் இருக்கு, நம்ம அந்த படத்தை கண்டுபிடிச்சாலே நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும் போது தான் பார்க்குறான் நம்ம டிடெக்டிவோட பொண்ணு வந்து திரும்ப அந்த பார்ட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. இவரை சொல்கிறான், இங்கே பாரு இதெல்லாம் பெரியவங்க இருக்க பார்ட்டி, ரொம்ப தப்பாக நிறைய நடக்கும், நீங்கள் இருக்காதம்மா கிளம்புன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஸோ நான் தான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்குறா, இது மாதிரி அமளியை தெரியுமா உங்களுக்கு, நான் வந்து அமளியோட சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது நம்ம டிடெக்டிவ் இருக்கான்ல அவன் சரியான வந்து பார்த்தீங்கன்னா போதை கைங்க, சரக்கை பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் ஓசி சரக்குன்னு நல்லா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதான் ஆள் ரொம்ப முட்டாள்தனமாக தான் நடந்துப்பான்னு சொன்னான்ல, அதாவது வேலைன்னு வந்தால் கூட அங்கே சரக்கு அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி சரக்கு அடிச்சு சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்க்க காட்டுவாசி மாதிரி இருப்பாள், சும்மா சுடுவா. ஷெரீஃபை நான் சுட போகிறேன் அப்படின்னு சும்மா கையால் சுட்டு இருக்கிறதுக்கு இவனை ஆக்ஷன் போட்டுட்டு இருப்பான். அப்படியே என்ன பண்ணுவானா ஆக்ஷன் போகிறங்கிற பேரில் அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுறப்ப என்னன்னா சைடில் ஃபுல்லாக புள்ளி இறக்கமாக இருக்கும். அது அப்படியே உருண்டுகிட்டே கீழே போய் விழுவான். கீழே விழுந்தவனா அவன் கண்ணு காணா போயிடும். அப்படியே உருண்டுட்டே வந்தாலும் அதனால கண்ணை தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அமளி இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் அமளின்னு இவனுக்கு தெரியல, ஏன்னா தலைவன் போதையில இருக்கு. என்ன பண்ணுவான், யாரா நீ யாருப்பா நீ அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிடுவாங்க அது பயந்து. அதுக்கப்புறம் அப்படியே இங்க பார்த்தா தலைவன் என்ன பண்ணுவானா உட்காந்துட்டு கண்ணை கண்டுபிடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மரத்துல சாஞ்சிக்கிட்டு லைட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு சீரட் பிடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. வெளிச்சத்துல அப்பதான் தெரியும் அந்த இடத்துல அந்த டேரக்டர் இருக்கான்ல, ஆமா அந்த டேரக்டர், அவனை வந்து எவனோ போட்டு தள்ளி அந்த இடத்துல படுக்க வச்சிருப்பாங்க. ஐயோ அதை பார்த்துட்டு தலைவன் பயந்துருவான். வார்த்தையே வாயில வராது. இப்போ வந்து ப்ரொடக்டர் வேற மேல இருந்து நம்ம டிடெக்டிவ் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்து இவனுக்கு வாயில வார்த்தையே வராது. ஒரு வழியா ப்ரொடக்டர் இங்க வாடா டே மாப்பிள்ள சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்னோன்னே நீ எப்படா கீழே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கீழே வந்து பார்த்தா இங்க வந்து டிடெக்டிவ் வந்து இங்க வந்து டேரக்டர் வந்து செத்து போய் கிடப்பாங்க. சரி என்ன பண்றது எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னா நான் தெரியாம அப்படியே சரக்கில் என்ன பண்றேன் அப்படியே மேல இருந்து கீழே உருண்டு வந்தேன். வந்து பார்த்தா இங்க ஒரு பொண்ணு ஒரு இருந்தா அவளும் அப்புறம் ஓடி போயிட்டா. அப்புறம் பார்த்தா இவன் செத்து போய் கிடக்குறான். இங்க வேற என்னோட கன்னு வேற தொலைஞ்சிருச்சு. ஸோ என்னோட ப்ரூஃப்ஸ் நிறைய கிடக்கும். இங்க எப்படியாவது இந்த பணத்தை இங்க இருந்து மறைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்போ சரி வா பணத்தை டிஸ்போஸ் பண்ணிடலாம், இங்க தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்தை அங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. அதே டைம் இங்கிட்டு பார்த்தா நம்ம டிடெக்டிவோட பொண்ணு இருக்கான்ல அவன் அந்த பார்ல இருந்து வெளியே வரலான்னு பாப்பா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வருவா. நீ அமளி தானே தேடிக்கிட்டு இருக்க, ஏன் தேடுறேன்னு கேட்பா. அது வந்து என்னோட அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிவா அமளி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்து நேரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து 2 பேர் வந்து நம்ம ப்ரொடக்டரை பிடிச்சாங்க எல்லாம் வந்து வீட்டுல லாங்கார வச்சுட்டு ஒருத்தனும் இன்னொருத்தன் கருப்பணும் அவன் என்னோட கார்ல போய் ஏத்தி விட்டுருவா. இந்த பொண்ணு வந்து அமளியை தேடிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏத்தி விட்டோன்னே அப்புறம் தான் நம்ம டிடெக்டிவோட பொண்ணுக்கு தெரியும் ஐயோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த டைம்ல என்ன ஆகும்னா இவங்க 2 பேரும் போயிட்டு இந்த பணத்தை இருக்குல்ல பணத்தை தூக்கி பக்கத்து காம்பவுண்டுக்கு தூக்கி அங்கிட்டு தூக்கி போடுவாங்க. அங்கே என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மேல விழுந்து உடனே எல்லாம் பயத்துல தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்போ அதே டைம் என்ன ஆகும்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப பாருக்குள்ள வருவாங்க. வந்துட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. தேடுறப்பதான் அந்த இடத்துல அந்த கருப்பா இருப்பான். அதை வந்து நம்ம ப்ராடக்ட் பார்த்துருவான். டேய் நீ என்னடா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து என்ன அடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சரியான
செம்மையான சண்டை போய்கிட்டு இருக்கும். நம்ம டிடெக்டிவ் கீழே இறங்கி வருவான். வர்றப்ப தான் ஒருத்தன் சொல்லுவான், உங்க பொண்ணை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போறான், நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாக்ஸில ஏற்றி விட்டீங்க, அந்த காரில் உங்க பொண்ணை கடத்திட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா உண்மை என்னன்னா பொண்ணு வந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. அமளியை பார்த்துட்டு அமளியை துரத்திட்டு ஓடலாம், அமளியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமளி கூடவே இந்த பொண்ணு வந்து உடியாந்துருவா. இவன் என்ன நினைச்சுப்பான், பொண்ணு வந்து காருக்குள்ள தான் இருக்கானோ, இவன் ஒரு கார் எடுத்துட்டு அந்த காரை போய் ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த சீன் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நிறைய விஷயம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கனால ஒரே ஃப்ளோல போவாது. இப்போ நம்ம ப்ரொடக்டர் இருக்கான்ல, அவன் மேல வந்து இந்த கருப்பன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மாத்தி மாத்தி அடிச்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா கருப்பனோட கன்னு வந்து ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துரும். அதே தண்ணிக்குள்ள வந்து நம்ம ப்ரொடக்டரை போட்டு அந்த கருப்பன் வந்து அமுக்கிக்கிட்டு இருப்பான். செத்துப்போன்னு தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ப்ரொடக்டர் என்ன பண்ணுவாரு, உள்ள இருக்க கன் எடுத்து கருப்பனோட காலிலே சுட்டுருவாரு. இன்னொரு தடவை நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்து வச்சுக்கோ, இல்லை இன்னொரு தடவை நான் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பாத்திரத்துல போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புவாரு. சரி நானுமே ஒன்றும் பண்ண மாட்டேன், மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுவான். இப்போ அவர் கிளம்புனவர் பாத்துருவாரு, காட்டுக்குள்ள வந்து அமிலியும் நம்ம டிடெக்டிவோட பொண்ணும் ஓடிக்கிட்டு இருக்கதை பாத்துருவாரு. சரின்னு இவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவாரு. ஓடுறப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அவங்க ரெண்டு பேருமே நின்றுவாங்களா ரோட்ல. இந்த வில்லனும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிடிச்சிருவான் ரெண்டு பேரையும். இங்க பாருங்க ரெண்டு பேருமே ஓடக்கூடாது, அமைதியா இருக்கணும், இல்லை சுட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கப்போ அந்த சைடு இன்னொரு வேன் ஒன்று வரும். அந்த வேன் என்ன ஆகும்னா நம்ம வில்லனை அடிச்சு அப்படியே பறக்க விட்டுருங்க. ஸோ தலைவன் அப்படியே ரோட்ல கிடப்பான், ரத்த வெள்ளத்தில் அப்படியே சாவ கிடப்பான், துடிச்சுக்கிட்டு இருப்பான். அமிலி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான். சரின்னு பயத்தில் அவ தெரிச்சு ஓடிடுவா. ஆனா டிடெக்டிவோட பொண்ணுக்கு வந்து இவன் அப்படியே விட்டு போக மனசு வராது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவளா தன்னை கொல்ல வர்றவங்களை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தி. சரி அந்த வில்லனை கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து யார் வருவானா, நம்ம ப்ரொடக்டர் வருவான். நீ போயிட்டு ஏதாவது கார் இருக்கு இல்லை ஆம்புலன்ஸ் இருந்தா போய் கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருவான். பொண்ணு கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, இங்க பாரு நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவனோட தொண்டையிலேயே நெரிச்சு அவனை அங்கேயே கொண்டு வருவான். ஸோ அந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா என்னாச்சுன்னு கேட்டோன்னா அவன் செத்து போயிட்டான், நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த பொண்ணு லேட்டாக டவுட் வந்துடும், இவன் தான் ஒரு வேலை கொண்டு இருப்பானோ அப்படின்னு. ஸோ இப்படி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வருவான். ரொம்ப பயத்தோட தான் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா பொண்ணு ஓகேவா இருப்பாளா, அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுவான். இப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துக்கு மொத்த போலீஸுமே வந்துருவாங்க. என்னாச்சு என்ன சம்பவம் ஆச்சுன்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு ஒருத்தி வருவா. உங்க ரெண்டு பேரையுமே வந்து போலீஸோட டைரக்டர் வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க, அதாவது ஓவரால் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ரெண்டு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ போய் பார்த்தா அந்த இடத்துல காருக்குள்ள ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. என்ன விஷயம் என்ன எதுன்னு அம்மா கேட்பாங்க. இது மாதிரி அமளி அது இதுன்னு இவங்க எல்லாத்துக்கும் கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க விஷயத்தை ஃபுல்லாக உண்மையை சொல்லுங்க, ஏன்னா நான் தான் அமளியோட அம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டிஸ்ட்டை கொடுப்பாங்க. இதை பற்றி எங்கள் வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நம்ம அமளியோட அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா அமளியோட அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, இது மாதிரி என் பொண்ணு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னா நான் தான் அவளை கொல்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, கொல்ல ஆள் அனுப்புறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, இந்த வேர்ல்டில் வந்து பானையே ஃபுல்லாக அழிக்கணும்னு தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் பொண்ணு வந்து பான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதை வந்து நான் தடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அவளை வந்து வேற யாரோ கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் தான் அவளை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இவ என் மேலே கோவத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ரெண்டு ஹீரோவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியா சரிங்க நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சு தரோம். அதே மாதிரி அந்த டிடெக்டிவும் சொல்லுவாங்க, யாரு அமளியோட அம்மாவும் சொல்லுவாங்க, நான் வந்து உங்கள் ரெண்டு பேருமே அப்பாயிண்ட் பண்ணுறேன், வேலைக்கு நான் எடுத்துக்கிறேன், காசும் தந்துடுறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட பொண்ணை என்னை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து ஒப்படைக்கணும், அதான் உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டு பேரும் சரி ஓகே காசை கொடுங்க ஃபர்ஸ்ட்னு காசையும் வாங்கிப்பாங்க, நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ என்ன ஆகுனா அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவும் உங்கள் பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு பேங்க்ல போயிட்டு இவங்க கொடுத்த செக் காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ப்ரொடக்டருக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இவங்களும் கொஞ்சம் காசை எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அமளி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து எதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், பொறுமையாக கண்டுபிடிச்சிக்கலாம், எந்த அவசரமும் கிடையாது, இப்போ நம்மள்ட்ட நிறைய காசு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய சரக்கு இருக்குது, சரக்கை போட்டு வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு ப்ரொடக்டருக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிரும், இங்கே பாரு நீ சரக்குன்னு அலையாத, நானும் சரக்கு ஒரு காலத்தில் அடிச்சேன், ஆனால் இப்போ அடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன், நீ வந்து சரக்குன்னு அழியாமல் நம்ம கொடுத்த வேலையை சரியாக செய்வோம், அமளி வந்து ஆபத்தில் இருக்கா அவளை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோட பொண்ணு ரொம்ப கடுப்பாயிருவா, என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரக்குன்னு இருக்கீங்க, நீங்கள் தான் இந்த உலகத்திலே இருக்க ரொம்ப ஒஸ்டான ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அது மாதிரி எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படி நீங்கள் பண்ணுறனால அப்படிங்கிற மாதிரி திட்டின உடனே நம்ம ஹீரோக்கு லைட்டாக கடுப்பாயிரும். இப்போ ப்ரொடக்டர் சொல்லுவான், நான் தனியாகவே போய் தேடிக்கிறேன்ப்பா, நான் ஏர்போர்ட் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எதுக்கு ஏர்போர்ட் போகிறேன்னு கேட்ட உடனே அந்த ஒரு பேப்பர் ஒன்று காட்டுவான். அந்த பேப்பரை வந்து அவன் அந்த பாரில் இருக்க ஒரு ரூமில் தான் கண்டுபிடிச்சிருப்பான். இது என்ன பேப்பர்னா அமிலி வந்து ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோட அட்ரஸ் எழுதி கொடுப்பா தெரியுமா, ஒரு பிங்க் கலர் ஒரு பேப்பரில், அதே பிங்க் கலர் பேப்பர் தான் அந்த ரூம்லேயே இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை அமிலி வந்து அங்கே தான் இருப்பாங்க, போய் தேடினா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி இவங்க போலான்னு இருப்பாங்க. அப்போ முதல் நம்ம டிடெக்டிவ் வந்து மூளை யூஸ் பண்ணி சொல்லுவான், அதில் எழுதியிருக்கிறது வந்து எஃப்எல்டினா ஃப்ளைட்டு கிடையாது, அது வந்து ஃப்ளாட்டு, ஸோ அந்த ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது, நான் அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக சொன்னோன்னே நம்ம ஹீரோட பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம அப்பா புத்திசாலி தான், இது மாதிரி கோவமாக திட்டினா தான் அவர் கொஞ்சம் வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி உண்மையாகவே நம்ம டிடெக்டிவ் வந்து ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப க்ளூஸ்லாம் ஓரளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். ஆனால் மிஸ்டேக் என்னன்னா ரொம்ப முட்டாள்தனமாக இருப்பான் ஆள், நடந்துக்கிறதுலையும் சரக்கு அது இதுன்னு அடிச்சு முட்டாள்தனமாக இருக்கும், அதான் கொஞ்சம் பிரச்சனை.
இப்போ 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, சரி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்ப்போம், அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம்னு போறானுங்க. போறப்ப பார்த்தா இவன் ஃபர்ஸ்ட் சொன்னான ஒரு அபார்ட்மெண்ட், அது வந்து தப்பான அபார்ட்மெண்டா இருக்கு. இந்த இடத்துல அபார்ட்மெண்ட்டே கிடையாது, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டானுங்க. சரி அப்ப ஏர்போர்ட்ல தான் இருக்குன்னு திரும்பி ஏர்போர்ட்டுக்கு போறவள்ள தான் திரும்ப டிடெக்டிவ் பாப்பாரு. ஓகே இங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட் தான் இருக்குன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்ப இதுதான் அப்படிங்கிற மாதிரி உள்ள போவானுங்க. உள்ள போயிட்டு கேட்பாங்க, அங்க ஒரு வெயிட்டர் இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு பொண்ணு வந்தாளா, கருப்பு கலர் ஹேரை வச்சுட்டு ஹைட்டா இந்த ஹைட்டுக்கு இருப்பா, அது மாதிரி வந்தாளா இதுன்னு கேட்கறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டான். இவன் இந்த மாதிரி கேட்டா சொல்ல மாட்டான் போல இருக்குன்னு ஒரு அடியை போடுறான் மூக்கலையே போட்டோன்னா. சரி நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன், ஆமா இங்கதான் வந்தா, இங்கதான் போயிருக்கா, மேலதான் போயிருக்காவ, ஆனா நீங்க மேல போவாதீங்க, மேல ரொம்ப மோசமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க, உங்க நல்லதுதான் சொல்றேன், மேல போவாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, மேல போறது நமக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணே கீழே வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ப்ரொடக்டர் என்ன சொல்றான்னா, நம்ம அந்த பொண்ணை காப்பாற்ற தான் வந்திருக்கோம், அவங்க அம்மாட்டையும் காசு வாங்கியிருக்கோம் அதுக்காக, ஸோ ஒழுங்கா அந்த பொண்ணை காப்பாற்றுவோம், அதுதான் நம்மளோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பொண்ணை காப்பாற்றலான்னு மேல போறானுங்க. மேல லிஃப்ட்ல பொறுமையா போய்கிட்டு இருக்கானுங்க. லிஃப்ட்டை விட்டு வெளியே லைட்டா எட்டி பாக்குறானுங்க. லெஃப்ட் சைடு பார்த்தா ஒருத்தன் கழுத்து அறுத்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. சரின்னு ரைட் சைடுல பார்த்தா ரைட் சைடுல ஒருத்தனை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து 2 பேரும் பயந்து திரும்ப லிஃப்ட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப லிஃப்ட் பட்டன் அமைக்கி திரும்ப கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. போலீஸும் வர ஆரம்பிச்சிடும், சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். சரி போனா போலீஸ்டே மாட்டிப்போம் அப்படின்னு கார் எடுத்து தப்பிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பில்டிங்க்கு பின்னாடி வெளியே போயிடுவாங்க. பின்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. திரும்ப பில்டிங் போனோம்னா நம்மளை கொன்னுருவாங்க, இல்லைன்னா போலீஸ்ட மாட்டிப்போம். ஆனா பில்டிங்க்கு போகலன்னா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, பொண்ணு செத்து போயிடும், அப்புறம் உண்மை எதுன்னு வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ டிரெக்டிவ் சொல்லுவான், அந்த பொண்ணா செத்து போயிருப்பா, வாடா இங்க கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு மேல ஒரு ஆள் திடீர்னு வந்து கார் மேல குதிப்பாங்க. யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு. எப்படி திடீர்னு வந்து நீ எங்கே இருந்து கூச்ச மாதிரி இருக்கும் பார்க்க, எப்படி திடீர்னு நீ எங்க இருந்தோ வந்து காருக்கு மேல குதிப்ப, அதுவும் உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. இவங்கள பார்த்துட்டு அவ பயந்து என்ன பண்ணிடுவானா, ஒரு புல்லட்டை பட்டுன்னு ஷூட் பண்ணுவா, கார் கண்ணாடியிலே விழுவும். அதுக்கப்புறம் அவளும் கீழே விழுந்து அப்படியே மயங்க போட்டுருவா. இவ தான் வந்துட்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் இவளை தூக்கி கார்ல போட்டுட்டு நேரா நம்ம டிடெக்டிவ் வீட்டுக்கே வந்துருவாங்க. வந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவோட பொண்ணு வந்து அவ ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருப்பா. இப்போ இவளை பார்த்தனோ ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அவளை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளை போய் உடனே பெட்ல போடுவாங்க. பெட்ல போட்டோன்னு உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசணும்னா அவ ஃபுல்லாவே சொல்லுவா. அமேலியா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை பார்த்து பயந்துருவா. ஃபர்ஸ்ட் அவ தூங்கிட்டு இருப்பா, இவங்க 2 பேரும் எழுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. பட்னி எந்திரிப்பா, எந்திரிச்சுன்னு 2 பேருமே பார்த்து பயந்துருவா. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இது மாதிரி நீ பயப்படாதம்மா, எங்க கிட்ட நீ சேஃபா தான் இருப்ப, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளும் கொஞ்சம் ஓகேவா. அவளுக்கு ரொம்ப டயர்டா இருப்பா, ஒழுங்கான தூக்கமே இல்லை கொஞ்ச நாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டா இருப்பாளா. அதுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆளா செத்துட்டு இருக்காங்க, அதாவது படத்துக்கு சம்பந்தமான எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க, நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்டோன்னா அவளும் சொல்லுவா, இங்க பாரு, என்ன கொல்ல வந்து இத்தனை ஆள் அனுப்புனதே எங்க அம்மா தான். எங்க அம்மா இப்பதான் உங்களுக்கு தெரியுமே, போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் தான் எங்க அம்மா. எதுக்காகனா எங்க அம்மா வந்து ஒரு கார் கம்பெனியோட ஒன்னு சேர்ந்துக்கிட்டு, அதாவது ஏர் பொல்யூஷன் நிறைய நடக்கிற மாதிரி ஒரு கார் கம்பெனி அது, அந்த காரோட ஒன்னு சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நிறைய காசு வாங்கிக்கிட்டு நிறைய அது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதை தடுக்கலான்னு பல தடவை ட்ரை பண்ணா அவங்க ஆனா என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு நான் அலோவே பண்ணல, என்ன பிடிச்சி வீட்டில் அடைச்சு போட்டு வைக்கிறது அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம், லைக் ஒரு ஃபிலிம், ஒரு சின்ன கூட ஃபிலிம் மாதிரி ஒன்று எடுத்து அதை போய் மக்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி ஒரு பெரிய இடத்துல டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம் அப்படின்னா, இந்த பொல்யூஷனை பத்தி நான் அதுல எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த கார் கம்பெனி ஓனர் இருக்கான்ல, அவனை பத்தி நல்லா விரிவாக்கமா அவனோட பல கோல்மால் வேலைகளை பார்த்த எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாம எங்க அம்மா பண்ண கோல்மால் எல்லாத்தையுமே சொல்லி இது நான் பப்ளிக் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிலிம் எடுக்கிறதுக்காக நான் என் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். நாங்கள் ஃபிலிமே எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டுபிடிச்சி என் பாய் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டாங்க. சரியா அந்த டேரக்டர் இருப்பான்ல, ப்ரொடியூசர், அவன்கிட்ட போய் இதை கொடுக்கலான்னு பார்த்தா அவனே கொண்டுட்டாங்க. இப்போ என்ன பண்றதே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா தான் என்ன கொல்ல ஆள் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு இவங்க இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கமா, வேற யாரதான் உன்னை கொல்ல ஆள் அனுப்புறாங்க, உங்க அம்மா வந்து எங்க கிட்ட சொன்னாங்க உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி, உன்னை வந்து அவங்க கிட்ட கொண்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சு, அவங்க அம்மா சொல்றதும் ஒரு சைடு நல்ல உண்மை மாதிரி இருக்கு, இவ சொல்றதும் உண்மை மாதிரி இருக்கு, எதுதான் மேட்டர் அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறப்போதான் என்ன ஆகுதுன்னா, நம்ம டிடெக்டிவ்க்கு வந்து அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இது மாதிரி மேடம் திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு $5 மில்லியன் கொண்டு வர சொல்றாங்க கேஷா, ஆனா எனக்கு பயமா இருக்கு, இது யாரை நம்பி கொண்டு வரதுன்னு தெரியல, யாராச்சும் வந்து ஆட்டையை போட்டாங்க என்ன பண்றது, நீங்க 2 பேரும் வந்து மேடம் கிட்ட கொண்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ இவங்க சொல்லிடுறாங்க, இது மாதிரி அமேலியா எங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் வாய உளறிடுறான். உளறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே நீங்க கேஷ் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் உடனே கிளம்பி போறாங்க. கேஷை வாங்கிட்டு பத்திரமா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அந்த பொண்ணு கேஷ் டப்பாவை தூக்கி கொடுக்குறா, இதுல ஃபுல்லா பணம் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாங்கிட்டு நம்ம மேல ரொம்ப இது நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப காசை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்குள்ள ஒரு அமைதி ஒண்ணு இருக்குங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு தருவாங்க, நம்ம பணக்காரவங்க எல்லாம், நான் வந்து ஒரு பெஸ்ட் டிடெக்டிவா இருக்கேன், நம்ம பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள ரொம்ப சந்தோஷமான ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சீர்ட் அடிச்சிட்டு இருக்கானா, லைட்டா போதையில இருக்கானா, என்ன ஆகுதுன்னா அவன் பின் சீட்ல வந்து ஏதோ ஒரு ஹனிபி வந்து உட்கார்ந்துருக்குங்க. உட்காந்து அதுவும் சீர்ட் அடிக்கிற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு கனவு வந்துட்டு இருக்கு. ஆனா அது நமக்கு ரியலா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் பார்த்தா தலைவன் தூங்கிக்கிட்டே என்ன பண்ணுவானா,
தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பானா. டேய் எந்திரான்னு பக்கத்துல இருக்க ப்ராடக்ட்டை தட்டின உடனே நம்ம ஆள் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு அப்படியே வண்டியை கொண்டு போய் நேரா ஒரு மரத்துல சொருகிடுவாங்க. சொருவுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம சூட்கேஸ் இருக்குல்ல, பணப்பொட்டி சூட்கேஸ், அது அப்படியே வானத்துல பறந்து போய் கீழே விழுந்து அதுல இருந்து வெறும் பேப்பரா கொட்டும், உள்ள பணமே இருக்காது. இவங்க அப்படியே யோசிப்பாங்க, என்ன உள்ள பணத்துக்கு பதிலாக பேப்பர் இருக்கு, நம்மளை ஏமாத்திட்டாங்களா, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னதான் அமிலியாக்காக தான் பண்ணிருக்காங்க, நம்மள அந்த வீட்டுல இருந்து வெளியே வர வச்சிருக்காங்க, இப்போ அமிலியாவை தேடி அவங்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. சரி பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் பண்ண முடியல. இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து டாக்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஏன்னா அமிலியாவை பாக்குறதுக்காக. ஆனா அது டாக்டர் கிடையாது, அவன் வந்து ஒரு அசாசியனு. யாரு, நம்ம அமிலியாவோட அம்மா இல்ல, அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் வந்து அந்த அசாசியனை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப அமிலியாவோட அம்மாவுக்கும் இதுக்கு லிங்க் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த அசாசியன் கிடையாது, சாரி, அந்த அசிஸ்டன்ட் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த டாக்டர் அனுப்பி வச்சிருக்காங்க. டாக்டர் வந்து ஒரு அசாசியன். வந்துட்டு டாக்டர் இவ டிடெக்டிவ் பொண்ணு கிட்ட கேட்கறா, எங்க இருக்க அமிலியா, உள்ளதான் இருக்காளா, சரி உங்க அப்பாலாம் வர எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா, நான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு கேட்டோன்னே, 1/2 மணி நேரம்லாம் இல்ல, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இவன் ஆள் பார்க்க வித்தியாசமா இருக்கான், டாக்டர் மாதிரியே இல்ல. கையில பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பிளாக் கலர் அசாசியன்லாம் மாட்டுவாங்கல்ல கிளவுஸ், அதெல்லாம் மாட்டுறானா. இவங்களுக்கு லைட்டா டவுட் வந்துருது. அதே சேம் டைம் வந்து நம்ம இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு டவுட் வந்து என்ன பண்றா, உடனே ஓடி போய் சைடில் இருக்க ஒரு கன் எடுத்துடுறா. அவங்க அப்பா வந்து ஒரு டப்பாக்குள்ள வந்து கன்லாம் போட்டு வச்சிருப்பாரு, அதுல ஒரு கன் எடுத்துடுறான். கன் எடுத்துட்டு, இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ டாக்டர் இல்லைன்னு, நீ அமிலியாவை கொள்ளதான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியுது, உடனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சொல்றா. இப்போ இந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இவளுக்கு பயமாயிருது. ஃப்ரெண்டுக்கு என்னடி பண்ற, ஏன்டி டாக்டரை பார்த்து கண்ணு தூக்கி நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இங்கே பாரு உனக்கு தெரியாது இவன் டாக்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் கண்டுபிடிச்சிடறா ஓரளவுக்கு. சரிம்மா நீ கண்டுபிடிச்சிட்டு என்ன ஒன்றும் பண்ணாத, நீ என்ன அப்படியே ஊட்டினா அமிலியாவை போட்டு தள்ளிட்டு உங்க 2 பேரும் ஃப்ரீயா விட்டு போயிருவேன், எதுக்கு நமக்குள்ள வம்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ரெண்டு இருக்கால, அவ பயத்துல நேரா வந்து அந்த பொண்ணு கிட்ட போறப்போ அவன் என்ன பண்றான், ஓடி வந்து அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படியே சைடுல இருக்க கண்ணாடியில் தூக்கி போட்டுறாங்க. கண்ணாடி உடஞ்சிருதா, உடஞ்சோடனே இவனும் ஈஸியா வெளியே வந்துருவான்ல. அதுக்குன்னு ஒரு சின்ன பொண்ணை தூக்கி கண்ணாடி மேல போடுறாங்க, இறக்கமே இல்லாதவன். இப்போ உடனே கண்ணாடி தூக்கி போட்டு இவன் வெளியே வந்துடுறான். இப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம 2 ஹீரோஸுமே வர்றாங்க. வந்தோடனே என்ன இது ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, கண்ணாடி உடையிற மாதிரி சவுண்ட், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சைடில் பார்த்தா டாக்டர் நிற்கிறான். டாக்டர்னு கூட மாட்டாங்க, சரி ஏங்க உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா, என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் கேஷுவலாக நடந்து போயிட்டு இருப்பான். காருக்கு கிட்ட போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு, அந்த சவுண்டா, ஒன்றும் இல்லை உன் வீட்டில இருந்து ஒரு பொண்ணை தூக்கி கண்ணாடி வழியாக வெளியே போட்டு அந்த சவுண்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்று பெரிய கன் எடுத்து இவங்களெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான் லூசு பைய. இவங்க 2 பேரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் கன் எடுத்து மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பொண்ணை தூக்கி கண்ணாலேருந்து வெளியே போட்டியான்னு நம்ம ஹீரோ குறித்து ஆயிரும், ஷாக் ஆயிரும். நம்ம பொண்ணை தூக்கி வெளியே போட்டானு ரொம்ப பயத்தில் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவான். இங்கே பார்த்தா ஃப்ரெண்டு கிடப்பா, ஐயோ அது நம்ம பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு அவளை தூக்கிட்டு இவன் வீட்டுக்குள்ள போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டர் என்ன பண்ணுவானா, கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு கவர் கொடுத்துட்டு இருந்தானா. இப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் ப்ரொடக்டர் கன்னு வந்து அப்படியே புல்லட்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இவனு இப்போ வீட்டுக்குள்ள போனாதான் இவனுக்கு கவர் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஷூட் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா, இவனு வீட்டுக்குள்ள போய் விழுந்துருவான். இப்போ 2 ஹீரோ உள்ள இருக்காங்க. இவன் போய் டிடெக்டிவ் கிட்ட கண்ணை குடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே டிடெக்டிவ் கண்ணை தூக்கி போடுறான் அப்படின்னு கண்ணாடி வழியா வெளியே போட்டுருவான். அதாவது லூசுத்தனமா நம்ம படத்துலலாம் பார்க்குறப்ப இவங்க எப்படி ஹீரோஸியம் பண்ணுவாங்க, ஆனால் இதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. கண்ணு தூக்கி போடுறப்ப தான் அங்கிட்டு போய் விழுவுறது, இல்லை கீழே விழுவுறது. அப்படி அது அந்த வாய்ஸ் இருக்கு பாருங்க, டிடெக்டிவோட வாய்ஸ் செம்ம காமெடியாக இருக்கும். மாதிரி ஷீட் அப்படிங்கிற கத்திட்டு இருப்பான், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க எல்லாம் இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு விழுவுறத பார்த்துட்டு நம்ம அமிலியா இருக்கால, அவளுக்கு பயம் வந்துடும். ஐயோ வீட்டுக்குள்ள வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு பயந்து என்ன பண்ணுவானா, ஜன்னல் வழியா வெளியே குதிச்சு அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடுவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கிட்டு இருந்து அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான், இங்கிட்டு இருந்து இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மரம்லாம் நம்ம ஹீரோ வீட்டு மேல விழுந்துரும். அந்த அளவுக்கு பயங்கரமா சரியான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் போலீஸ் வர்ற சவுண்டு கேட்டுரும், சைரன் சவுண்டு கேட்ட உடனே அந்த அசாசின் என்ன பண்ணுவானா, இங்க இருந்தா நமக்கு சேஃப் கிடையாது, காருக்குள்ள ஏறி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. இப்போ வந்து போலீஸ் வந்துகிட்டு இருக்கு, இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அமிலியா காட்டுக்குள்ள ஓட்டா. காட்டுக்குள்ள ஓடினவ அப்படியே ஒரு கட்டத்தில் என்ன பண்றானா, நேரா ரோட்டுக்கு வர்றா. ரோட்டுக்கு வர்றப்ப நம்ம அசாசியன் போய் சரியா லிஃப்ட் கேட்கறாங்க. அசாசியன் என்னடா கடவுள் நமக்கா லக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி போய் நிப்பாட்டிட்டு கன் எடுத்து அந்த பொண்ணு அமிலியாவை போட்டு தள்ளிடுறாரு. அங்கேயே அவ அப்படியே சேர்ந்து கீழே விழுகுறா. அப்படியே கார் எடுத்துட்டு அவரும் தப்பிச்சு போயிடுறாருங்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் லேட்டா காமிக்கிறாங்க, அமிலியா வந்து செத்து போயிட்டா. ஓகேவா, இதை பார்த்துட்டு இவங்களுக்கு கடுப்பாகுது. அமிலியா அப்படி லூசுத்தனமா நம்ம பேச்ச கேட்காம வீட்லயே இருந்திருந்தானா செத்துருக்க மாட்டா, இப்போ வெளியே போயிட்டா செத்துட்டா. அப்ப அப்படியே முடிஞ்சு என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க எல்லாம் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கல்ல, அதனால அடுத்த நாள் காலைல வந்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அங்கேதான் நைட்டு ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோட லாயர் வந்து என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேருமே வெளியே எடுத்துட்டாரு. இப்போ இவங்க 2 பேருமே சொல்றாங்க, இது மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க உங்கள்ட்ட எந்த ப்ரூஃப்மே இல்ல, ப்ரூஃப் இல்லாம நம்மளால ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது, அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் மேலாம் நம்மளால கையா வைக்க முடியாது, ப்ரூஃபோட வாங்க எதை நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனா இந்த கேஸை நம்ம எடுத்து நடத்துறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. கார்ல ஏறி 3 பேருமே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு அலங்கோலமா இருக்கு. ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த வீடுமே வந்து ரொம்ப மோசமாயிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி கொஞ்சம் கொஞ்சமா வீடை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட கஸ்டமர் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளவி ஒருத்தவங்க, அதான் என்னோட பான் ஆக்டரோட கிளவி. ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போனாலும் ஒரு பான் ஆக்டர், அந்த அம்மாவோட பாட்டி தான் இவங்க. இங்க பாருங்க, நான் என்னோட பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன், நீங்க என்ன அந்த கேஸை நடத்துறீங்களா இல்லையா, என் பொண்ணை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அதாவது பேத்தியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ
நீங்க என்னமா இதே பேச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க கிளவி ஏதாவது உங்க பேத்திலாம் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு. அப்புறம் தான் நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு க்ளூ வருது. நீங்க எங்க பாத்தீங்க உங்க பொண்ணு, சரியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நேரா அந்த கிளவி என்ன பண்ணுதா அவங்க வீட்டுக்கே கூட்டு போகுது. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு எங்க பாத்தீங்கன்னு கேட்கறான். சரியா வந்து அந்த ஜன்னல்ல தான் பார்த்தேன், அதுதான் வந்து என்னோட பேத்தியோட ரூம் ஜன்னல், அங்கதான் பார்த்தேன்னு சொல்றா. சன்னு உடனே 3 பேருமே ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு நம்ம டிடெக்டிவ்க்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருச்சுங்க. உடனே அங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்காரு. சரியா ஒரு பெட்டுக்கு கீழே வந்து கிளிக் பண்றாரு. கிளிக் பண்ண உடனே அந்த பெட் ஓப்பன் ஆயிட்டு உள்ள இருந்து வந்து ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகுதுங்க. அதுல இருந்து நம்ம படம் பார்க்க முடியும். அது ஓப்பன் ஆனோன்னு தான் உடனே நம்ம ப்ரொடக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருக்கு வந்த ஐடியா எல்லாத்தையுமே. என்ன ஆயிருக்குன்னா, இந்த பேத்தி, அதாவது இந்த கிளவியோட பேத்தி வந்து செத்து போயிட்டா ஏற்கனவே. ஆனா அவளும் வந்து அந்த இதுல வந்து ஆக்ட் பண்ணிருக்கா. இதுல அந்த படத்துல நம்ம அமிலியா வந்து ரெடி பண்ணால அந்த படத்துல வந்து அவளும் ஆக்ட் பண்ணிருக்கா. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இவங்க பேத்தி செத்து போனதுக்கு அப்புறம் அமிலியா வந்து அந்த படம் எடுத்தால அந்த படத்தோட 2 காப்பியை வந்து ஒன்னு அமிலியா கிட்ட இருந்திருக்கு, இன்னொன்னு வந்து பேத்தி கிட்ட இருந்திருக்கு. சோ அமிலியாவோடது வந்து அமிலியா பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சா, அது வந்து வீட்டோட எரிஞ்சு போச்சு. இன்னொரு காப்பி இங்க இருந்திருக்கு. சோ இந்த பேத்தி செத்து போனதுக்கு அப்புறம் அமிலியா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, வந்து இந்த படத்தை ஒரு தடவை ப்ளே பண்ணி போட்டிருக்கா. ப்ளே பண்ணி படம் ஃபுல்லா நல்லா ஓடி இருக்கு. சோ அந்த படத்துல பேத்தி தெரிஞ்சோன்னு இந்த பாட்டி அம்மா வந்து வெளியிருந்து தான் பேத்தியை பார்த்ததா நினைச்சுக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேமரா மூலமா நம்ம அமிலியாவையும் கண்டுபிடிச்சோம். சோ அமிலியா வந்து இந்த பேத்தி வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்ட் எடுக்கிறது தான். இதுல தான் இந்த வீடியோ இருக்கு. சோ அப்ப அமிலியா இதுக்காக வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல உங்களை போய் மீட் பண்ண போனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு ஐடியா வருது. கண்டிப்பா இந்த வீடியோ, அதாவது இந்த பிலிமை வந்து எங்கேயாவது போட்டு காமிக்கணும். இந்த பிலிமை போட்டு காமிக்கிறதுக்காக ஒரு அப்புறம் தான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்க தான் உங்களுக்கு ஐடியா வருது. இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு என்ன ஆக போகுதுன்னா, ஒரு பெரிய கார் ஷோ நடக்க போகுது. அந்த கார் ஷோல பெரிய பெரிய ஆட் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. எல்லாருமே அவங்களோட கார் எவ்வளோ ஃபேமஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி ஆட் எல்லாம் போடுவாங்க. அதுல வந்து அமிலியாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ண போறான்னா, அந்த பிலிமை போட்டு காமிக்க போறான். அங்கே நிறைய பத்திரிகைக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்து நியூஸ் ஃபுல்லா இந்த விஷயம் பரவும். அதுக்காக தான் அமிலியா இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கா. போய் அவனை போய் அந்த அபார்ட்மெண்ட்ல மீட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரி, இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிலிம் சரியா கொண்டு போய் அந்த பத்திரிகைக்காரங்களுக்கு சேரணும்ல, அதான மெயின். இடையில வில்லன்ஸ் எவனும் குறுக்க வந்து அதை நிப்பாட்டிட கூடாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிலிம் சரியா நடக்கணுங்கிறதுக்காக இவங்களையும் இப்போ அந்த பிலிம் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு எங்க தான் அந்த பிலிம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிலிம் வரிசையா ரோல் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ஒரு தியேட்டர் மாதிரி, தியேட்டருக்கு பின்னாடி இடம் இருக்கும்ல, அங்கே போயிடுவாங்க. போயிட்டு இவங்க தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா பிலிம்லாம் எதுவுமே கிடைக்காது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து இவங்களுக்கு காவலுக்கு நின்றுட்டு இருப்பா. அந்த டைம்ல யாருக்குமே தெரியாம நம்ம அதாவது அமிலியாவோட அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த அசிஸ்டன்ட் அந்த ரூம்குள்ள வந்துருவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோட பொண்ணு கவனிச்சிருக்க மாட்டா. ரூம்குள்ள வந்து கன்னை வச்சுட்டு 2 பேருமே மிரட்டுவாங்க. உங்ககிட்ட இருக்க கன்னை 2 தூக்கி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் மிரட்டிக்கிட்டு இருப்பா, 2 பேரும் ஓரமா போங்க, உங்க கையை கட்டி போட்டுக்கோங்க நீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து அப்ப என்ட்ரி ஆவா ரூம்குள்ள. வாமா நீ தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவா. இப்போ என்ன பண்ணுவானா, அவ கிட்ட வந்து ஒரு ஜார்ல இருக்கும், ஜார்ல காஃபி இருக்கும், காஃபி சூடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அசிஸ்டன்ட் மேல ஊத்துவா பாருங்க. பார்த்தா அது கோல்டு காஃபி. ஸோ ஒண்ணுமே ஆகாது. இங்க பாருமா, நீ இதெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத, என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா பாருங்க. காஃபி தண்ணி தானே தரையில ஊத்தி வலிக்கி விழுந்து அங்கேயே லைட்டா மண்டையில் அடிபட்டுரும். தலைவி மயக்க போட்டு விழுந்துருவாளா. சரி, நான் நீ பண்ண வரைக்கும் நல்லது அப்படின்னு 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கன் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு இப்போ வந்து அந்த பிலிமை தேடுவாங்க. பிலிம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா ஒருத்தன்ட்ட இருக்கும். அவனை கண்டுபிடிச்சா பிலிமை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா இங்க அந்த அசாசின் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, அந்த பிலிம் வச்சிருந்தான்னு சொன்னால ஒருத்தன் அமிலியா கொடுத்துருப்பான்ல, அவனை தேடி கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு இங்கே பாருப்பா, உன அந்த அதாவது அந்த ப்ரொஜெக்டர் ஏரியால வந்து ஏதோ ஃபால்ட்டா, நீ தானே ப்ரொஜெக்ட்லாம் இது பண்ற, வா உன்னை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவனை அடிச்சு அமிலியா கொடுத்த அந்த பிலிம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பான். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஹீரோ 2 பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்களா. ஒரு வழியா நம்ம ப்ரொடக்டர் வந்து என்ன பண்ணுவானா, அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுவானா பிலிம் அவனை அடிச்சு போட்டு வச்சிருந்தான்ல, அவனை வந்து ஒரு குப்பைகளை கண்டுபிடிச்சிருவான். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சோன்னே, நான் பிலிமை ஏற்கனவே வந்து நான் அந்த டேப் ரெக்கார்டோட வச்சுட்டேன், அது இப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துலவே வந்து பிலிம் ஆக ஆரம்பிச்சிரும். அதை அந்த அசாசின் கேட்டு நான் அடிச்சு அவன்கிட்ட சொல்லிட்டேன், உடனே போய் அதை நடக்க பாருங்க, இல்ல அமிலியாவோட கனவு எல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இவங்களும் தேடி அந்த ப்ரொஜெக்ட் ஏரியாக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிருவா. யாரு, அந்த அசிஸ்டன்ட் வந்து கண்ணை முழிச்சிருவா. கண்ணை முழிச்சு அந்த பிலிம் சரியா பிச்சிருவாங்க. சரியா அந்த பிலிமை பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிலிம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆக ஆரம்பிச்சு. இங்க எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப சரியா அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் அந்த பிலிமை பிச்சிருவா, பிச்சு கையில எடுத்துருவா. இங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம ஹீரோட பொண்ணுக்கும் லைட்டா ஒரு சின்ன சண்டை போகும். அதுல ஹீரோட பொண்ணு என்ன பண்ணுவா, அந்த பிலிம் ரோல அப்படியே கீழே உருட்டி விட்டுருவா. அதை பிடிக்க போய் இவளும் கீழே விழுந்துருவா. பிலிம் ரோல் இப்ப வானத்துல இருந்து வந்து அப்படியே உருண்டு விழுந்துட்டு இருக்கும். இங்க என்னன்னா சரியான ஃபைட் போகும். யாருக்கு தெரியுமா, அப்ப நம்ம ப்ரொடக்டரும் இங்க வந்துருவான். அவனுக்கும் சம ஃபைட் போயிட்டு இருக்கும். அதே டைம் நம்ம டிரெக்டிவும் வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே கட்டத்தில் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு கருப்பு ஒருத்தன் வந்திருப்பான் தெரியுமா, நம்ம ப்ரொடக்டர் கூட போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. அவன் வந்து என்ன பண்ணிடுவான், நம்ம ஹீரோவை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஹீரோவையும் ஹீரோட பொண்ணையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இங்க வச்சு உங்களை போட்டு தள்ள போனா நினைக்கிறப்போ நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஒரு சரியான சண்டை போய்கிட்டு இருக்கும். அங்கிருந்து 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோட லக் என்ன தெரியுமா, அவன் எங்க இருந்து கீழே விழுந்தாலுமே சரியா ஸ்விம்மிங் பூல்லையோ இல்ல சேஃபா ஏதாச்சும் ஏரியால போய் விழுந்துடுறான். அந்த கருப்பா இருக்கான்ல, அவன் என்ன ஆகும் தெரியுமா, அப்படி சைடுல இருக்க கல்ல விழுந்து நசுங்கி செத்து போயிடுவான். ரொம்ப
கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ இவங்களுக்கு கூட சரியான சண்டை போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ப்ரொஜெக்டர் உருண்டு போன ப்ரொஜெக்டரை பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஏஜென்ட்ஸ்லாம், லைக் மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் ஆகாம இருக்கணும். அப்புறம் அந்த காரோட ஓனர் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த ஃபிலிம் எடுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காரோட ஓனர் இருக்கான்ல, அதாவது அந்த கார் கம்பெனி வச்சிருக்க ஓனர், அவனை பத்தி அந்த ஃபிலிம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவனும் நம்ம ஹீரோயின் அதாவது அமலியாவோட அம்மாவும் சேர்ந்துட்டு தானே எல்லா கோளாறும் பாக்குறாங்க. இப்போ அது எல்லாமே அந்த ஃபிலிம்ல இருக்கு. அது எடுக்கிறதுக்கு அவ்வளவு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டரும் அப்புறம் வந்து அந்த அசாசியன் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை போயிட்டு இருக்குங்க. அங்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட கீழே நம்ம ஹீரோ எல்லார்ட்டையும் சண்டை போட்டு அந்த ஃபிலிம் ஒரு வழியா எடுத்துருவாரு. இங்க வந்து நம்ம ப்ரொஜெக்டர் இருக்கார்ல, அவர் ப்ரொடக்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அசாசியனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பாரு. ஒரு வழியா ஆளை அடிச்சு போட்டு கழுத்து நெரிச்சு கொல்லான்னு போறப்போ அங்க நம்ம ஹீரோட பொண்ணு வந்துருவா. வந்துட்டு இது மாதிரி நீங்க அவனை கொன்னீங்க அப்படின்னா நான் உங்கள்ட்ட இனிமேல் லைஃப் லாங் பேச மாட்டேன்னு சொன்னோன்னே, சரி ஒரு சின்ன பொண்ணுக்காக உன்னை உயிரோட விடுறேன், இதுக்கப்புறம் என் கண்ணில் மாட்டிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடும். வந்து இப்போ நம்ம ஹீரோ அப்புறம் 2 ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம அமலியாவோட அம்மாவே வர சொல்லுவாங்க. வந்துருவாள் அமலியாவோட அம்மாவும் வந்துட்டு சொல்லுவாடே, லூசு பசங்களா, உங்களை நான் வேலைக்கு வச்சதே என் பொண்ணை பாதுகாக்காதான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் தான் வந்து என் பொண்ணை கொல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்டா லூசு பசங்களா, உங்க 2 பேரையும் நான் வேலைக்கு வச்சதே வந்து என் பொண்ணை பாதுகாக்க. என் பொண்ணை அப்புறம் நானே கொல்ல அனுப்புவேன். என்னோட அசிஸ்டன்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த கார் கம்பெனி ஓனரோட கூலியாளா இருந்திருக்கா, எனக்கு தெரியல. ஃபுல்லாவே இது எல்லாத்தையுமே பண்ணது வந்து அவளுக தான். அவளும் சரி அந்த கார் கம்பெனி ஓனர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். என் பொண்ணை கொல்றதுக்கு அவன் ஐடியாவும் கொடுத்துருக்கான். நீங்க எல்லாரும் லூஸ் தனமா நான் தான் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவனை யாரா தடுப்பான்? நான் ஒரு ஆள் தான் இருந்து அவனை தடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவனை தடுக்க யாருமே கிடையாது. என் மேல நீங்க பழைய போட்டு உள்ள தள்ளலாம், லூசு பசங்களான்னு திட்டிட்டு இருப்பான். ஆனா இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம இந்த கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு வேலை நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை அமலியோட அம்மா வந்து உண்மையை தான் சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா அப்படின்னு தெரியல. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2 ஹீரோ இருக்காங்கல்ல, அதுல நம்ம ப்ரொடக்டர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவானா சரக்கே அடிக்காம இருந்தாலும் ரொம்ப நாளா ஒரு பார்ல உட்காந்து சாமையா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வருவாரு. வந்துட்டு என்னப்பா ரொம்ப நாளாச்சா சரக்குலாம் அடிச்சு, எப்படி இருக்கு சரக்கு அடிக்கிற வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. நல்லா தாண்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவனும் பேசிட்டு இருப்பானா. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இது மாதிரி நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இங்க பாரு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி இந்த நைஸ் கைஸ் ஏஜென்சி அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம், மாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்லாம் காமிப்பான். ஏன்டா லூசனமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா இருடா, நானே என் வாழ்க்கை வெறுத்து போய் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உட்காந்துருப்பான். அவன் ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம பண்ண போறோம், மாஸ் பண்ண போறோம், உலகத்தை அதாவது இந்த சிட்டியவே காப்பாற்ற போறோம், நிறைய ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு ஒரு மாதிரி நல்ல காமெடியா அந்த படத்தை முடிப்பானுங்க. சொல்ல போனா நான் பார்த்ததுல அதாவது இந்த 2 ஹீரோஸையுமே நான் காமெடியா பெருசா பார்த்தது இல்லைங்க. ஒரு மாதிரி சென்டிமெண்டலாவோ ரொம்ப சீரியஸா தான் பார்த்திருக்கேன். ஆனா இதுல ஃபுல்லாவே செம்ம காமெடியா இருக்கும். அவங்க பேசுறதா இருக்கட்டும், ஆக்ஷன் இருக்கட்டும், எல்லாமே காமெடியா இருக்கும். அதனால படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணது எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவி உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.